கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். சீசர்களுக்குள்ள அதிகாரம். இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, சீசர்களுக்குள்ள அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஒரு குடும்பம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருக்காக சீசராக வாழ அர்ப்பணிக்கும் போது உலகத்துள்ள காரியத்தை வெறுத்து, மாம்சத்தினுடைய கிரியை வெறுத்து, எல்லாவற்றையும் வெறுத்து கர்த்தரை பின்பற்றும் போது அவங்களுக்குள்ள அபிஷேகம் என்ன? அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கே போங்கள், போகையில் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள், வியாதியுள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள். சீசர்களுக்கு கொடுத்த அதிகாரம், அசுத்தாவிகளை துரத்துற அதிகாரம், சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். பிசாசுகளை துரத்துற அதிகாரம். யாரெல்லாம் இந்த இரவு நேரத்தில் செய்தி கேட்கிறீங்களோ, நம்ம சீசரா இருப்போம் என்றால் அசுத்தாவிகளை துரத்துற அதிகாரம் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்ப சீசர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் தெரிந்து கொண்டால் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். பிசாசுகளை துரத்துங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். இதெல்லாம் இலவசமா பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்றார். அப்ப இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீர்களோ, நம்ம எப்படி யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருந்து கனி கொடுக்கும் போது, கர்த்தருக்காக நம்ம புறப்படும் போது, நம்ம மூலியமாக அநேக குடும்பங்கள் கிறிஸ்துவுக்குள் வருவார்கள். ஹல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களிலே, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். இந்த பிசாசுகளை துரத்துற அதிகாரம் நம்ம தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து பெற்றுக்கொள்ளும் போது அநேக குடும்பங்கள் கர்த்தருக்குள் வருவார்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். நவமான பாஷை, அந்நிய பாஷை, சர்ப்பங்களை எடுப்பார்கள். இதெல்லாம் சீசர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள். இதெல்லாம் சீசர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஹல்லேலூயா. இந்த செய்தி யாரெல்லாம் கேட்கிறீங்களோ, நமக்கு இன்னைக்கு இரவு நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, சீசரா இருக்கும்போது நம்ம மூலியமாக அநேக ஜனங்கள் கர்த்தர் பக்கம் வருவாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம இரவும் போலுமா வேதத்தை வாசித்து தியானித்து தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து அபிஷேகங்களை பெற்றுக்கொண்டு ஓடும்போது நம்ம மூலியமாக அநேக அற்புதங்கள் நடக்கும். லூக்கா சுவிசேஷம்
10 19 வசனத்திலே, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சத்துனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும், சத்துனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. யாரெல்லாம் இந்த இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்களோ, எந்த சத்துனுடைய போராட்டத்துக்குள்ளே, பலவிதமான பிரச்சனைக்குள்ளே, பாடுகளுக்குள்ளே இருக்கிறீங்களோ, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த. விசுவாசத்தோடு யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த. நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். யோவானின் சுவிசேஷம் 20 வசனத்திலே சீசர்கள்ட்ட அவர் என்ன சொன்னார்? எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். மன்னிக்கிற ஒரு காரியங்களை இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். நீங்க புறப்பட்டு போங்க, நீங்க பிரசங்கம் பண்ணுங்க. பிரசங்கம் பண்ணும்போது யாரு மனம் திரும்புறாங்களோ கர்த்தர் அவங்களுடைய பாவத்தை மன்னிப்பார். அசுத்தாவிகளை துரத்த, எந்தெந்த குடும்பத்திலே வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ, எந்த நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, அந்த எல்லா காரியமும் உள்ள வந்துடும். சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அதிகாரம். அப்ப இந்த இரவு நேரத்திலே எனக்கும் இப்படிப்பட்ட அபிஷேகம் பண்ணுங்கப்பா, என்னையும் அபிஷேகம் பண்ணுங்கப்பா, நானும் கர்த்தருக்கா எழும்பி பிரகாசிக்கணும்னு சொல்லி கேளுங்க. சீசர்கள் 11 சீசருமே அப்படி ஊழியம் பண்ணியிருக்காங்க. இந்த கடைசி காலத்துல நம்ம கர்த்தருக்காக வாழணும் அப்படின்னா நிறைய வசனத்தை தியானிங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நமக்கு இப்ப இந்த கடைசி காலத்துல எதிரி யாருன்னா சத்துரு. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா, இரவும் போலுமாக வேதத்தை நேசித்து தியானித்து அதன்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நாமும் மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். நம்ம புறப்பட்டு போகும்போது அசுத்தாவிகளை துரத்த முடியும். எத்தனையோ காரியங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில அந்த அபிஷேகங்கள் செயல்படணும் அப்படின்னா நம்ம பரிசுத்தாவிலாம் நிரப்பப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். அந்நிய பாஷை வரங்களை கேட்டு வாங்குங்க. பரிசுத்தாவிலாம் நிரப்பப்பட்டிருக்கணும். அப்படி நிரப்பப்பட்டிருக்கும் போது நம்மளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும், தேவனோடு தொடர்பு கொள்ள முடியும், தரிசனம் பார்க்க முடியும், சொப்பனம் பார்க்க முடியும். இரவு நேரத்துல யாரெல்லாம் வீட்டுக்குள்ள வந்தாச்சோ, சீக்கிரமா வந்தாச்சோ, தேவனோட சமூகத்துல காத்துருங்க. கர்த்தர் உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்றதுக்கு வசனத்து மூலியமா உங்க கூட பேசுவார். என் வாழ்க்கையிலே நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது அந்த வசனத்தின் மூலியமா தான் நான் எங்க குறையா இருக்கேன், எந்தெந்த காரியத்துல மனம் திரும்பணும், எப்படி வசனத்தை தியானிக்கணும், எல்லாமே ஆவியானவர் கற்றுக் கொடுத்ததுதான். அப்ப ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கணும். வேதத்தை தியானிக்க பல மணி நேரம் உட்கார்ந்துருங்க. கர்த்தர் உங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பார். இரவு நேரத்துக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக 1000 மடங்கு நமக்கு நன்றி செலுத்திறோம். இரவு நேரத்தில் இணைந்துகிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலையை விடட்டும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பமும் முத்திரை போடப்படட்டும். யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள் இணைந்திருக்காங்களோ எல்லா ஜனங்களையும் கர்த்தர் விசேஷமா தொடணும்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரை போட்டு எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வேற வேற நாட்டுக்குள்ள இருக்கிறாங்கப்பா, எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சில குடும்பத்துல நைட் நேரத்துல தனிமையில புலம்பி கொண்டிருக்கிறாங்க. அவங்க இதயத்துக்குள்ள என்னென்ன பாரம் இருக்கோ அந்த எல்லா பாரத்தை எல்லாம் நீக்குங்கப்பா. நிறைய குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் தவிக்கிறாங்கப்பா. அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் தொட்டு சுகமாக்கணும். அவங்க இதயத்துக்குள்ள என்ன காயம் இருக்கோ, என்ன வேதனை இருக்கோ, குடும்பத்துக்குள்ள என்ன பாரத்தை யோசிக்கிறாங்களோ
அந்த நினைவு அது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி இந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை கட்டளையிடுங்க. எல்லா தேச ஜனங்களையும் உம்முடைய ஜீவனுக்குள்ளே அர்ப்பணிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரை போட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. சத்துருக்களை மேற்கொள்ற அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. சர்ப்பங்களை எடுப்பார்கள், அப்படிப்பட்ட அபிஷேகம் வேணும்பா. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். பிசாசுகளை துரத்துவார்கள் என்று வேதம் சொல்கிறது. நவமான பாஷைகளை பேசுவார்கள். இதெல்லாம் சீசர்கள் கொடுக்கப்பட்ட அந்த கிருபை உங்க பிள்ளைகள் மேல வைங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பமும் நிரம்பி வெளியிட்டும்பா. எல்லா குடும்பமும் நிரம்பி வெளியிட்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் அந்த குடும்பத்தை கர்த்தர் அப்படியாக அபிஷேகம் பண்ணுங்கப்பா. அசுத்தாவிகளை துரத்துற அபிஷேகம் தாங்கப்பா. சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்க அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று பேசும்படி உங்க பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரம் தாங்கப்பா. அசுத்தாவிகளை துரத்த எங்களுக்கு ஒரு அதிகாரம் தாங்கப்பா. அசுத்தாவிகளை துரத்த எங்களுக்கு ஒரு அதிகாரம் தாங்கப்பா. அசுத்தாவிகளை துரத்த எங்களுக்கு ஒரு தேவனுடைய அக்கினி இறங்கி வரட்டுப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தி அசுத்தாவிகளை துரத்தக்கூடிய அந்த அக்கினி அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ரிபா பாக்கா ரபோ சந்தா டாலாபா ரது ரபா லிபா கபா கர சந்தூரு லாது நிமாரா கரது ரபலகரது. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ எல்லாருடைய பாத்திரம் நிரம்பி வெளியிட்டுப்பா. ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, ஏசு கிறிஸ்து நாமத்தினால் நிரம்பி வெளியிட்டும்பா, நிரம்பி வெளியிட்டும்பா. சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த நாள் முதல் கொண்டு உங்க பிள்ளைகள் மூலியமாக அப்பா விசேஷமா வியாதிகளை சுகமாக்குறது கிருபை செயல்படட்டும்பா. நோய்களை சுகமாக்குறது கிருபை செயல்படட்டும்பா. கர்த்தர் கூட இருங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ மரித்தோரை எழுப்பக்கூடியது கிருபை தாங்கப்பா. வியாதி உள்ளவர்களை சுத்தம் மாக்குங்கள் சொல்லிக்கீங்கப்பா. குஷ்ட ரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் சொல்லிக்கீங்கப்பா. மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகள் துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் சொன்னீங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போக கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துனாலோ எல்லா குடும்பமும் அப்படியாக அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டுப்பா. ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்பா அப்படிப்பட்ட அபிஷேகங்களை உங்க பிள்ளைகளுக்கு நிரப்பி ஆசுறீங்க. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சத்துனுடைய சக வல்லமையை மேற்கொள்ளவும். ஆமேன். அப்பா இப்படிப்பட்ட வரம் எங்களுக்குள்ள செயல்படணும்ப்பா. ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்களுக்குள்ள செயல்படட்டும். ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்பா எங்களுக்குள்ள அபிஷேகம் செயல்படட்டும்பா. வரங்கள் செயல்படட்டும்பா, செயல்படட்டும்பா. ஏசு கிறிஸ்து நாமத்தினால செயல்படட்டும்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் விசேஷமாக உங்க பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணுங்க, அபிஷேகம் பண்ணுங்க. எல்லா குடும்பத்தையும் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லிக்கிறாச்சா. எல்லா குடும்பத்தையும் அப்பா விசேஷம் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. எல்லா குடும்பம் பாத்திரம் நிரம்பி வெளியிட்டுப்பா. சீசர்கள் கொடுக்கப்பட்ட அதிகாரம் மனம் திரும்புங்கள், பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது என்று வேதம் சொல்லியிருப்பா. எல்லாரும் புறப்பட்டு போய் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்க, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எல்லா ஜனங்களையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. விசேஷம் அந்த இரவு நேரத்திலே இணைந்திருக்கிற குடும்பம் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே வேலை அடைபடுத்தாஜா. கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் எங்களோட வாழ்க்கையில என்னென்ன பாவம் இருக்கும் உங்களோட ரத்தத்தினால எங்களுக்கு கழுவி சுத்திகரிங்கப்பா. எங்களோட பாத்திரம் நிரம்பி வழியனுப்பா, நிரம்பி வழியனுப்பா, நிரம்பி வழியனுப்பா, நிரம்பி வழியனுப்பா. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும், எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தும் அந்த குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும்பா, ஆசீர்வதிக்கப்படட்டும்பா. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழி என்று வேதம்படி உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில பாத்திரம் நிரம்பி வழியிட்டு ராஜா. எந்தெந்த குடும்பத்துக்கு விரோதமா சத்துரு செயல்பட்டு கொண்டிருக்கிறானோ சத்துருக்களுக்கு நடுவிலே
அப்பா உங்க பிள்ளைகளை புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. பாத்திரம் நிரம்பிலிட்டும் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லாருடைய பாத்திரம் நிரம்பிலிட்டு ராஜா. எல்லா தேச ஜனங்களையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எல்லாரையும் கர்த்தர் வேலடைத்து ஆசுறீங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. இரவு நேரத்தில் நைட் ஷிப்ட்ல அப்பா டிரைவிங் லைன்ல எந்தெந்த பகுதியிலே வேலை பார்க்குறாங்களோ, அப்பா டிரைவிங் லைன்ல போயிட்டு எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு இயேசு கிறிஸ்து நாமத்தினால உண்டாகட்டும். பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ உம்முடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூரணமான சுகத்தை பெற்றுக்கொள்ளும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலடைங்க. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழ எங்களோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கற்பத்தினிக்காக யாரெல்லாம் ஜெபிக்கலாம் கர்த்தர் மனமிறங்கி ஆசுறீங்க. மாசமா இருக்கிற குடும்பத்தை கர்த்தர் வேலையடைத்து ஆசுறீங்க. டெலிவரி புரட்டு போறாங்க கர்த்தர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆக்கித்தாங்க. திருமண தேவைக்கு யாரெல்லாம் அப்பா இணைந்திருக்காங்களோ திருமண தேவை சந்திங்கப்பா. ஏற்ற துணையை தாங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கணும். வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க இருக்கிற பகுதியில பாதுகாப்பா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. விசேஷமா சீக்கிரமா படுத்து தூங்க, அதிகாலையில் ஆலயத்து புறப்பட அப்பா விசேஷம் எங்களுக்கு கிருபை தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்ல சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விலக்கி போடுங்க ராஜா. எல்லா அசுத்தவனுடைய கிரியைகள் அழிக்கப்படட்டும். ஏசு கிறிஸ்து ரத்தத்தாலே, ஏசு கிறிஸ்து நாமத்தால் அழிக்கப்படட்டும். சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில மரண தருவாயில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தாங்க. நைட் நேரத்துல குடும்பத்துக்குள்ள பிரிவினை, சண்டைகள், பிரச்சனைகள், மதுபான அடிமைகள், விக்கிர வழிபாடுகள், பாவ அடிமைகள், அசுத்தாவினுடைய கிரியைகள் எதெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கோ, வலு சொற்பதனுடைய கிரியைகள் எதெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கோ அந்த எல்லா கிரியெல்லாம் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, ஏசு கிறிஸ்து நாமத்தினால் சுட்டு எரிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் வேலடைத்து ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு கொடுக்கட்டும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். ஏசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடு இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064182 நம்பத்தில் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களோட வம்சத்தையும் தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தரே கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.